சத்தியம்தான் பிரம்மம், ஞானம்தான் பிரம்மம், அனந்தம் என்ற எல்லையற்ற தன்மைதான் பிரம்மம். இதுதான் என் தீர்மானம். உன் தீர்மானம் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம், அதாவது உண்மை, அறிவு மற்றும் எல்லையற்ற நிலை. இவை யாவும் பிரம்மத்தின் பண்புகள், தன்மைகள். ஆனால் அந்த பண்புகள் மட்டுமே எப்படி பிரம்மமாக முடியும்? பிரம்மம் தன் குணங்களிடையே ஒன்றுபட்டும் வேறுபட்டும் நிற்கிறது. ஒரு மலருக்கு செம்மை, மென்மை, மணம் என்ற குணங்கள் பல இருக்கலாம். ஆனால் இந்த குணங்கள் யாவும் மலருடையதே தவிர குணமே மலராகாது அல்லவா? அந்த தன்மைகள் மலரிலிருந்து வேறுபடவில்லையே. அதேபோல் சத்தியம், ஞானம், அனந்தம் என்று பல்வேறு குணங்களை, பண்புகளை உடையது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. இந்த குணங்கள் மட்டுமே பிரம்மம் என்று சொல்ல முடியாது. மேலும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சத்தியம் என்பதற்கு மாற்றங்கள் ஏற்படாத, என்றுமே அழியாத நித்தியமான குணமுடைய பிரம்மம் என்று பொருள். ஞானம் என்பதற்கு முழு அறிவுடைய, குணமுடைய பிரம்மம் என்று பொருள். அனந்தம் என்பதற்கு அளவிட முடியாத எல்லையற்ற குணமுடைய பிரம்மம் என்று பொருள். அதன்படி பார்த்தால், காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகத்தை விட, அச்சித் என்கிற ஜட இயற்கையை விட, இடத்தாலும் காலத்தாலும் பிளவுபடும் பொருட்களை விட வேறான உயர்ந்த குணமுடையதாக பிரம்மம் இருக்கிறது என்பதுதான் உபனிஷத வாக்கியம். அப்படி இருக்கையில் சத்தியமும் ஞானமும் அனந்தமும் மட்டுமே பிரம்மம் என்று சொல்வது பொருந்தாத கருத்தாகும். பிரம்மத்தின் பல தன்மைகளை உதாரணம் காட்டி அதைக் காட்டிலும் பிரம்மம் தனித்தன்மை வாய்ந்தது என்று உணர்த்துவதே உபனிஷத்தின் நோக்கமாகும். தங்களிடம் வித்யை கற்க வந்திருக்கும் நாங்கள் யாவரும் இளம் பிஞ்சுகள். உண்மையான ஞானத்தை பெற வந்திருக்கும் எங்கள் மனதில் இப்படி ஒரு தவறான அர்த்தத்தை, விஷ விதையை விதைக்கலாமா குருநாதா? விதைக்க கூடாதுதான். அதை விதைத்து விட்டால் மொத்தமும் நாசமாகிவிடும் என்பது உண்மைதான். அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். என்ன முடிவு குருநாதா? விஷ விதையை பிடுங்கி எறியப் போகிறேன். களைகளை வேரோடு அறுக்கப் போகிறேன். இந்த யாதவ பிரகாசனின் கருத்தை பொய் என்று உரைக்கும் இந்த ராமானுஜனை பாடசாலையை விட்டு துரத்தப் போகிறேன். மற்ற மாணவர்கள் என் கருத்தை ஏற்க நீ மட்டும்தான் வாதம் செய்கிறாய். அது உன் இரத்தத்தில் ஊறி இருக்கிறது. நீ திமிர் பிடித்தவன். உன் கருத்து இதற்கு முன்பிருந்த ஆச்சாரியர்களின் கொள்கைக்கு முரணாக இருக்கிறது. நீ அதிக பிரசங்கி. இனி உனக்கு இந்த யாதவ பிரகாசனின் பாடசாலையில் இடம் கிடையாது. போ போ இங்கிருந்து. இல்லை சுவாமி, அடியேன். எதுவும் பேசாதே. நீ மாணவனாக இருக்க வேண்டியவனே அல்ல, ஆசானாக இருக்க வேண்டியவன். அதிலும் ஆசான்களின் கருத்தையே தவறு என்று சொல்லும் ஆசான்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்க வேண்டியவன் நீ. என் பாடசாலையில் நான் சொல்லும் கருத்தை கேட்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. உன்னை போன்ற ஆசான்களுக்கு இங்கு இடம் கிடையாது. போ
இத்தனை நாட்கள் உன்னை இங்கு வைத்திருந்ததே என் தவறுதான். போ போ இங்கிருந்து. ராமானுஜா, இன்னும் எதற்கு இங்கு நிற்கிறாய்? என் கண் முன் நிற்காதே. போ கைலாசம். வெளியே அனுப்பு இவனை. ராமானுஜா, வேண்டாம், அடியேனே போய்விடுகிறேன். என்னுடைய இந்த முடிவு உனக்கு ஏற்புடையதாகத்தானே இருக்கிறது? என்ன சுவாமி இப்படி கேட்கிறீர்கள்? நான் எப்பொழுதுமே உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசியதில்லை. அதே போல் உங்கள் முடிவே என் முடிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இது எக்காலத்திற்கும் பொருந்தும். இது உன் பெருந்தன்மையை காட்டுகிறது. நீ அடியேன் மீது வைத்துள்ள பக்தியையும் மரியாதையையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் உன் கருத்தை அறியாமல் அடியேன் எந்த முடிவையும் எடுக்க விரும்பவில்லை. அதேபோல் அடியேன் சொன்னேன் என்பதற்காக நீ சரி என்று சொல்ல வேண்டாம். உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை நீ தயங்காமல் சொல்லலாம். எப்பொழுது எனக்கு நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்களோ அதிலிருந்தே என் மனம் அறிந்துதான் நீங்கள் செயல்பட்டிருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன் சுவாமி. அதனால் இதை பற்றி மேற்கொண்டு எதுவும் பிரஸ்தாபிக்க வேண்டாம் என்று எண்ணுகிறேன். ஆனால் ஒன்றே ஒன்றுதான். அப்பா இப்பொழுது தீர்த்த யாத்திரைக்கு சென்றிருக்கிறார். அவரிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? சொல்லாமல் இருந்திருப்பேனா? அவரிடம் கலந்து ஆலோசித்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். மேலும் இனியும் அவரை பண்ணை விவகாரத்திலோ அல்லது குடும்ப விவகாரத்திலோ ஈடுபடுத்த விரும்பவில்லை. அவர் வானப்பிரஸ்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அது அவருடைய நீண்ட நாள் ஆசை. அவர் வழி அவர் செல்லட்டும், நம் வழி நாம் செல்வோம். குரேசா, வாருங்கள் பட்டரே, வாருங்கள் அத்தை. நமஸ்காரம். 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 அம்மா, அப்பா வரவில்லையா? அப்பா நேற்று காலையிலேயே மதுரமங்கலத்தில் ஒரு கல்யாணத்திற்கு தளிகைக்கு சென்று விட்டாரம்மா. பட்டர் சுவாமிகள் இன்றுதான் வந்து மாப்பிள்ளை அழைத்ததாக சொன்னார். அதனால்தான் அவரால் வர முடியவில்லை. பரவாயில்லை, பட்டர் சுவாமிகளும் நீங்களும் வந்திருக்கிறீர்களே, அதுவே போதும். வாருங்கள், அமருங்கள் பட்டரே. ஆண்டாள், எங்களை உடனே பார்க்க வேண்டும் என்று பட்டர் சுவாமிகள் சொன்னதிலிருந்து எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. கவலைப்படும் விதமாக ஒன்றுமில்லையே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. நாங்கள் ஒரு சில முடிவு எடுத்திருக்கிறோம். அதை உங்களிடம் முதலில் தெரிவிக்க வேண்டும். அதுவும் காலதாமதம் இல்லாமல் தெரிவிக்க வேண்டும். அதனால்தான் உங்கள் இருவரையும் வரச் சொன்னோம். என்ன முடிவு மாப்பிள்ளை? சில காலங்களாகவே அடியேனுக்கு இந்த பண்ணை விவகாரங்களிலும் வியாபாரங்களிலும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. அடியேனுடைய வெகுவான நேரத்தை பகவத் சேவையிலும் ஆச்சாரியரின் சேவையிலும் ஈடுபடுத்த விரும்புகிறேன். இப்பொழுதும் அப்படித்தானே இருக்கிறீர்கள்? இது போதாத பட்டர் சுவாமிகளே, இப்பொழுது வாழ்க்கையின் முக்கியத்துவம் இங்குள்ள பொறுப்புகளில் இருக்கிறது. அதனால் நாட்டமும் இங்குள்ளவற்றின் மீதுதான் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் அடியேனும் ஆண்டாளும் இந்த பண்ணை பொறுப்பிலிருந்து விடுபட்டு பல ஊர்களுக்கும் ஸ்தலங்களுக்கும் தீர்த்த யாத்திரையாக சென்று தமிழ் பாசுரங்களின் மகிமையை மக்களிடம் சேர்க்கும் பணியை ஏற்பதாக இருக்கிறோம். இதைப்போல் ஒரு கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்றுதான் அடியேனின் ஆசானான ராமானுஜ சுவாமிகளும் பிரயாசைப்படுகிறார். மிகவும் உயர்ந்த எண்ணம்தான். என் அகத்துக்காரரும் நிச்சயம் இதை வரவேற்பார். ஆனால் ஆனால் என்னம்மா? ஆனால் மிகவும் விரைவாக இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீர்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. நான் இவ்வாறு கூறுவதை தவறாக நினைக்க வேண்டாம். இவள் என் மகள், நீங்கள் என் மாப்பிள்ளை என்பதால் நான் இப்படி சொல்லவில்லை.
நீங்கள் இருவரும் தீர்த்த யாத்திரை என்று சென்று விட்டால் இப்பொழுது நீங்கள் இங்கு செய்து கொண்டிருக்கும் பணியை, உங்கள் பொறுப்பை யார் கவனித்துக் கொள்வார்கள்? உங்களிடம் எத்தனையோ ஊழியர்கள் இருந்தாலும் உங்களைப் போல் பொறுப்பாக செய்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒருவர் இருக்கிறார், உங்கள் அகத்துக்காரர். இதை அவரிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் இருவரையும் அழைத்தேன். உங்களிடம் சொன்னால் அது அவரிடம் சொன்னது போல்தானே. அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? கேள்வியை என் பக்கமே திருப்பிவிட்டால் நான் என்ன சொல்வது? என்னுடைய மனதில் பட்டதை சொல்கிறேன். ஒன்று, உங்கள் தந்தை இருக்க வேண்டும், இல்லை நீங்கள் இருக்க வேண்டும். இருவரும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பண்ணை பொறுப்பை செவ்வனே கவனித்துக் கொள்ள நாலூரான் இருக்கிறான், அப்பழக்கற்றவன். இப்பொழுது கூடுதலாக பூபதியும் இருக்கிறார், மிகவும் அனுபவம் மிக்கவர், நாட்டிற்கே பிரதானியாக இருந்தவர். அதனால் உங்கள் அகத்துக்காரரின் ஆலோசனையுடன் இவர்கள் செயல்பட்டால் சரியாக இருக்கும் என்று அடியனுக்கு தோன்றுகிறது. நீங்கள் அவரிடம் கலந்து ஆலோசித்து இது பற்றி பிறகு தெரிவியுங்கள். இல்லை மாப்பிள்ளை, இதில் ஆலோசிப்பதற்கு எதுவும் இல்லை. இதை உங்கள் முடிவாகவே நீங்கள் தெரிவித்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது நீங்கள் எங்களுக்கு மரியாதை அளித்து கேட்கிறீர்களோ, இதுவே உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. அதே பெருந்தன்மையை நாங்களும் காட்ட வேண்டாமா? அதனால் உங்கள் விருப்பத்திற்கு ஒப்புதல் கொடுப்பதுதான் எங்களுக்கு கௌரவம். சரியாக சொன்னாய் லோச்சனி. நான் கூட நீ என்ன சொல்ல போகிறாயோ என்று நினைத்தேன். சரியான முடிவை எடுத்திருக்கிறாய். ஆண்டாள், கூரேசன் என்ன முடிவு எடுத்தாலும் அவருக்கு உறுதுணையாக இருப்பதுதான் உன் கடமை. அதன்படியே நீயும் செயல்படு. அடியேன் இது விஷயமாக சுதர்சனத்திடம் பேசுகிறேன். நிச்சயமாக அவரும் மறுக்க மாட்டார். நீங்கள் உங்கள் விருப்பப்படியே பயணத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் கனவு, லட்சியம் எல்லாமே சிறப்பாக நிறைவேறட்டும். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுதுதான் அடியனுக்கு நிம்மதியாக இருக்கிறது. ஆண்டாள், இருவரையும் உள்ளே அழைத்துச் சென்று உண்பதற்கு ஏதாவது கொடு. சரி சுவாமி, வாருங்கள் வாருங்கள் அம்மா. தஞ்சா, எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டாய் அல்லவா? எடுத்து வைத்து விட்டேன் அம்மா. மாற்றுப் புடவைகள் 3 அல்லது 4 போதும். அதையே துவைத்து உடுத்திக் கொண்டு விடுவேன். யாத்திரையில் அதிக சுமை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகட்டும் அம்மா, அப்படித்தான் வைத்தும் இருக்கிறேன். மேலும் ஒரு குடுவையில் நெல் பொரி, மற்றொன்றில் அவல் என்று எடுத்து வைத்துள்ளேன் அம்மா. நல்ல காரியம் செய்தாய். இவை இரண்டிற்கும் யாத்திரையில் எடுத்து செல்ல தோஷம் கிடையாது. நீ மிகவும் சமர்த்து. தஞ்சா, சொல்லுங்கள் அம்மா. தனியாக பராமரிக்க முடியும் அல்லவா உன்னால்? முடியும் அம்மா. நீங்கள் தைரியமாக யாத்திரை போய் வாருங்கள். விருப்பமான திவ்ய தேசங்களை தரிசித்து வாருங்கள். அதற்கில்லை, நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன். அது ராமானுஜன் ஏதாவது படபடவென்று பேசிவிட்டால் மனம் வெதும்பி போய்விடாதே. மனதிற்கு பட்டதை சட்டென்று பேசும் சுபாவம் அவனுக்கு. நீ சற்று பார்த்து நடந்து கொள் தஞ்சா. நான் பார்த்து நடந்து கொள்கிறேன் அம்மா. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். வேண்டுமென்றால் உன் அம்மாவிடம் சொல்லி இங்கு வந்து தங்கியிருக்க சொல்லேன். அதற்கெல்லாம் இப்போது அவசியமே இல்லை. தேவைப்பட்டால் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் நினைத்து மனதை அலட்டிக் கொள்ள வேண்டாம். சரி, உன் பேச்சிலேயே தெரிகிறது நீ எதையும் சமாளித்து விடுவாய் என்று. அது போதும் எனக்கு. நான் ஒரு கவலையும் இனி படப்போவதில்லை. ராமானுஜன் பாடசாலையிலிருந்து வந்ததும் அவனிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட வேண்டியதுதான். இதோ பாடசாலையிலிருந்து வந்துவிட்டேன் அம்மா. புறப்படுவதற்கு வேண்டிய அனைத்தும் தயாராக இருக்கிறதா அம்மா? அதையெல்லாம் தஞ்சா பார்த்து பார்த்து எடுத்து வைத்து விட்டாள். சரி, என்ன உன் முகம் இயல்பாகவே இல்லையே? அதுவும் நீ எப்போதும் அகத்திற்கு திரும்பி வரும்போது இப்படி வந்ததே இல்லையே. நீ பாடசாலைக்கே போகவில்லையா? இல்லை அங்கு செல்ல மனமில்லாமல் திரும்பி வந்து விட்டாயா?
போனேன் அம்மா. பாடசாலைக்கு போனேன். மிகவும் விருப்பத்தோடுதான் சென்றிருந்தேன். பிறகு குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் விருப்பப்படவில்லை. என்னடா சொல்கிறாய் நீ? அவர் அழைத்திருப்பதாக சொல்லித்தானே நீ பாடசாலைக்கு சென்றாய். பிறகு இப்போது என்ன வந்தது? என்னவென்று சொல்வதம்மா? இன்றும் ஒரு விஷயத்தில் விவாதம் வந்தது. புரியும்படி சொல் ராமானுஜா. யாருக்கும் விவாதம் வந்தது? அடியேனுக்கும் குருநாதருக்கும் இடையேதான் விவாதம் வந்தது. ஒரு சிறந்த தத்துவம், உபனிஷத வாக்கியம், அதற்கு சற்றும் ஒவ்வாத ஒரு கருத்தை முன்வைத்தார் குருநாதர். அதை ஏற்க மறுத்து அதற்கு சரியான கருத்தை முன்வைக்க அடியேனின் மனம் ஆணையிட்டது. அடியேனும் ஒரு தெளிவான கருத்தை எடுத்துரைத்தேன். ஆனால் அதை ஏற்காமல் இனி இப்பாடசாலைக்கு அடியேன் வர தேவையில்லை என்று முடிவாகச் சொல்லிவிட்டார். நான் சொன்னதே முடிவான கருத்து. இல்லை, அது முடிவான கருத்தாக இருக்க முடியாது. என்னால் இது முடியும் என்று நம்புகிறீர்களா? நான் மட்டுமல்ல, மருது சகோதரர்களும் நம்புகிறார்கள். பாகனேரியாரே, மருது சகோதரர்கள் ஒன்றை யோசித்து அதை உங்களிடமே சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை.